செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற சேலம் அரசு பள்ளி மாணவி குறித்த செய்தி தொகுப்பு. நாகை மாவட்டம் தலைஞாயிறு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தில் பொதுமக்களுக்கு தீயணைப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற சேலம் அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் பயில வாய்ப்பு பெற்றுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். செல்வத்தில் சிறந்த கல்வி செல்வம் சிறப்பான ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர்ச்சியான ஊக்கம் காரணமாக தன்னால் சாதிக்க முடிந்ததாக பெருமிதத்துடன் கூறுகிறார் கீர்த்தி மாலினி. அப்பாவுக்கு வீட்டில் தறி நெஞ்சிட்டு இருக்காரு. நான் 6th இருந்து 9th வரைக்கும் சிந்தாமணியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறமேட்டு 10th and 11th வந்து சேலம் மாடல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அங்கே போய் படித்தேன். அப்புறமேட்டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து JEE சென்டருக்கு அனுப்பிவிட்டு அங்கே எனக்கு JEE கோச்சிங் தந்தாங்க 1 year. அதை வச்சு நான் இப்போது JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதினேன். அதில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கேன். இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து அங்கே நல்லாவே கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து, டீச்சர்ஸ் கிட்டே இருந்து, பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து நல்லாவே ஹெல்ப் கிடைச்சது. நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சென்டர்லேயுமே எங்கள் ஸ்கூல்லேயுமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சிந்தாமணியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, சேலம் அரசு மாதிரி பள்ளி, திருவண்ணாமலை பயிற்சி மையம் என அனைத்து இடங்களிலும் ஆசிரியர்கள் தேர்வு குறித்த பயத்தை போக்கி அதில் வெல்வதற்கான வழிமுறைகளை சிறப்பாக கற்பித்துள்ளனர். அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க விரும்பும் மாணவ மாணவியர் 11ஆம் வகுப்பிலிருந்தே அதற்குரிய முனைப்பு காட்டினால் அனைவராலும் சாதிக்க முடியும் என அனுபவங்களை பகிர்கிறார் கீர்த்தி மாலினி. JEE அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடும். அப்புறமேட்டு இன்னும் நிறைய வேலைகள் வர்றதுனால நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது JEE மெயின்ஸ் அட்வான்ஸுக்குன்னு தனியாக. அதனால 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும். அப்புறம் JEE அட்வான்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்னால் வந்து கிராக் பண்ண முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா நல்லா ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் நிறைய மார்க்கே எடுக்கலாம். சேலம் மாவட்டத்தின் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பு கல்வியால் மட்டுமே சாத்தியமானதாகும். தங்களின் பேரன்பு மிக்க வழிகாட்டுதலை அனைத்து மாணவ மாணவியரும் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பதே அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தில் வாங்க கற்றுக்கொள்ளலாம் என்ற பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அது பற்றிய செய்தி தொகுப்பு. எவ்வளவு பொருத்தா தண்ணி இருந்தாலும் ஆறு குளம் கடல்ல கூட நீ போட்டு இது நீந்தலாம். நீ வந்து உள்ள போகவே மாட்டேங்க. இது பேர் என்ன? நடந்து போட்டு வரீங்களா? இது வந்து ஃபயர் ஹெல்மெட். சூட்ட போடுறப்ப இந்த ஹெல்மெட்டை போட்டீங்கன்னா தலையில எந்த விதமான பில்டிங் உள்ள ஒரு ஃபயர் போறீங்கன்னு வச்சுக்கலாம். மேல இருந்து பில்டிங் போய் உங்க தலையில விழுவோம், ஒரு கல்லு விழுவோம், கிணத்துக்குள்ள இறங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டுல சிலிண்டர் லீக் ஆகும் மருந்து பாத்துருக்கீங்களா? ஆனா அது நல்லா கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி இந்த காலத்துல எல்லாத்துலயுமே மனமே இருக்காது. தப்பும் பயிராயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனமே இல்லாத சிலிண்டர் லீக் ஆகுது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெக்கானிக்கல் ஒரு திரவத்தை அதில் ஆட் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா நமக்கு வர ஸ்மெல் தெரியும். சிலிண்டர் லீக் ஆயிருக்கு நமக்கு தெரியணும்னா என்ன இருக்கும்? நம்ம ஒரு பொருள் லீக் ஆயிருக்கு என்ன தெரியும்? ஒரு ஆயில் லீக் ஆகுதுன்னா நம்ம பார்த்தா தெரியும். ஆனா சிலிண்டர் லீக் ஆனா தெரியும். நார்மல் ஏதாவது பிரத்யேகமான தனியா இருக்கு. இது வந்து ஒரு புகை சூழ்ந்த இடத்துல புகை அதிகமாக தான் நம்மளால சுவாசிக்க முடியுமா? சுவாசிக்க முடியாது. அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிரவுண்டுக்கு மேல தண்ணிக்குள்ளெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தனி சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா புகை சூழ்ந்த இடம், ரொம்ப மூச்சு விட முடியல, விஷவாயு இருக்கு, கேஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல மட்டும் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன கேஸ் இருக்கும்?
ஆக்சிஜன் மட்டும் இருக்காது. நம்ம அட்மாஸ்பியர் ஏர் இருக்குல்ல, இப்போ நம்ம சுவாசிக்கிறது ஏர், அந்த ஏர் தான். இதுல வந்து எல்லாமே இருக்கும். ஆக்சிஜன் இருக்கும், குறிப்பிட்ட அளவு வந்து ஹைட்ரஜன், மற்ற வாயுக்கள் எல்லாமே இருக்கு. ஆக்சிஜன் மட்டுமே இருந்தாலும் நம்ம சுவாசிக்க முடியாது. இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அவ்வளவுதான். சிலிண்டர் தூக்கி பேக் மாதிரி முதல்ல மாட்ட வேண்டியதான். அதுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்காக மாஸ்க் சிலிண்டர் வைக்கிறப்ப நேரம் இருந்ததா, ஆனா மாற்றமா எப்படி இருக்கும், தலையில இருக்கும். அப்படி இருந்தாதான் மேல உள்ள கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரதுக்கு வசதியா இருக்கும். இதுதான் மெயின் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு இதை இழுத்து திருவணும்னா இந்த வால்வு வழியா ஏர் வந்து அவங்க சுவாசிக்கலாம். இது பேர் ஃபேஸ் மாஸ்க். இதை போட்டு டைட் பண்ணோம்னு வச்சுங்களேன், நீங்க எந்த கேஸ், எந்த புகை, எந்த இடத்துலயும் போய் சுவாசிக்கலாம். இது எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், ஒரு 40 மினிட் சேஃப்டி இருக்கும். உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு அரக்கோணத்தில் நடைபெற்ற மிதிவண்டி சிறப்பு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி சிறப்பு நிகழ்வுகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் உள்ள ராஜாத்திய சோழன் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் பிட் இந்தியா இயக்கத்தின் கீழ் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சென்னை உடன் இணைந்து நடைபெற்றது. இதில் 150 CISF வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், அத்துடன் 4வது பட்டாலியன் NDRF பிரிவைச் சேர்ந்த 75 வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். நிதிஷ் குமார் அவர்களால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மிதிவண்டி பேரணி பயிற்சி மைய வளாகத்திலிருந்து தக்கோலம் சந்தை வழியாக தக்கோலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியை சென்றடைந்தது. அங்கு பங்கேற்பாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடி உடற்தகுதி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, விளையாட்டு திறன், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மிதிவண்டி ஓட்டுவதன் மூலம் சமூக பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிட் இந்தியா இயக்கத்தின் கூட்டு உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளூர் மக்கள் இந்த திட்டத்தில் ஆர்வத்துடன் இணைந்து ஆதரவு தெரிவித்தனர். இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறியுள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.